கேள்வியை கவனிங்க. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் அன்னி பெசன்ட். தென்னிந்தியா இல்லாமல் மற்ற பகுதிகளில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் திலகர். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. கூற்று 1, கர்னல் HS ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாகிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூற்று சரியாக தான் இருக்குது. அடுத்த கூற்று கவனிங்க. 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார். இதுவும் சரிதான். அடுத்து 1915ஆம் ஆண்டு ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். இந்த கூற்றும் சரிதான். அப்போ கூற்று 1, 2, 3 எல்லாமே சரி. அடுத்த கூற்று கவனிங்க. ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். இந்த காரணம் சரிதான். அப்போ கூற்றும் சரி, அதற்கான காரணமும் சரிதான். அடுத்த கேள்வி கவனிங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின். என்னன்னா, முன்னாடி அன்னி பெசன்ட் அம்மையார் தான் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. அதை மதன்மோகன் மாலவியா 1916ஆம் ஆண்டு கொஞ்சம் மேன்மைப்படுத்தி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் மதன்மோகன் மாலவியா.